ஹாய் வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். முட்டை சாதம். எப்போயுமே நம்ம பண்ணுறது தான் முட்டை சாதம். ஆனால் இது வந்து லஞ்சுக்கு கொடுத்து விட்டால் ரொம்ப மதியம் சாப்பிட்டாலுமே ரொம்ப ருசியாக இருக்கணும், அதே சமயம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிலையா, அந்த மாதிரி ஒரு முட்டை சாதம் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இஞ்சியும் பூண்டையும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தட்டி எடுக்கலைன்னா நீங்கள் பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக நம்ம கைப்பிடி அளவுக்கு வெங்காயம். நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போதும். இதை லைட்டாக வதக்கிடலாம். வெங்காயம் போட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 முட்டை சேர்த்துக்கிறேன். 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு 3 முட்டை, இல்லைன்னா 4 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு நல்லா கலந்துருவோம். இது போல் நல்லா கைவிடாமல் கலந்திங்கன்னா தான் முட்டை வந்து பொடி பொடியாக வரும். இந்த மாதிரி பொடி பொடியாக வரும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதையும் போட்டு கலந்துருவோம். லைட்டாக கலந்துக்கோங்க. அந்த முட்டையோடு சேர்ந்து அந்த மசாலா தூள் கலந்துக்கணும். அந்த மாதிரி கலந்துக்கிட்டால் போதும். இப்போ இதில் நம்ம வேக வச்ச ரைஸை சேர்த்துடலாம். நான் 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த ரைஸ் வேணாலும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம டெய்லி சாப்பாடு பண்ணுற அரிசி எடுத்துக்கலாம், இல்லை பாசுமதி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ரைஸ் உப்பு போட்டு வேக வச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ இது மேலே மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா நிறையவே சேர்த்துக்கோங்க. அடுத்து மேலே கொஞ்சம் மல்லித்தலை. இப்போ இதை கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு பாருங்கள் மிளகுத்தூள் போட்டு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான முட்டை சாதம் ரெடி ஆயிருச்சு. ஸ்கூலுக்கெல்லாம் வந்து லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்கு நீங்கள் எக் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் முட்டைக்கோஸ் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்காதீங்க. ஏன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புகிறீங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா முட்டைக்கோஸ் சேர்க்காமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். வெங்காயமும் கூட அளவுக்கு அதிகமாக சேர்க்காதீங்க. அந்த ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துட்டிங்கன்னா அதில் பாதி வெங்காயமே நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அப்போ தான் மதியம் நம்ம சாப்பிட்றதுக்கு இது ருசியாக இருக்கும். முட்டைக்கோஸ், இதை வெங்காயம் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து கொடுத்து லஞ்சு கொடுத்து அனுப்புகிறப்போ உடனே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் லஞ்சுக்கு சாப்பிட்றப்போ அது வந்து உள்ளே இருந்துட்டு அந்த ஸ்மெல்லு, அந்த ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் ஒரு மாதிரி நசநசன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் ஒரு டைமே இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு லஞ்சுக்கு நீங்களும் செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.